Hello, this is Jagan from Growth Data. இந்த வீடியோ வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸ்ல இருக்கக்கூடிய 94வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து டீட்டெயிலாக பேசிட்டு இருப்போம். இந்த வீடியோல வந்து ஒரு நியூமெரிக்கல் அரே கொடுத்துருப்பாங்க. அந்த அரே வந்து ஸ்பெஷல் அரேயா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸ்பெஷல் அரே என்ன அப்படிங்கறத வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலா பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் 51 to 100 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல டேக் பண்ணியிருப்போம். இந்த வீடியோல பேசக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல அப்லோட் ஆயிருக்கும். அந்த கிட்டப் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். நமக்கு வந்து நம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டிஜர் அரே. இதை வந்து ஸ்பெஷல் அரேயா இல்லையா கண்டுபிடிக்கணும். முதல் ஸ்பெஷல் அரேனா என்ன அப்படின்னா, இப்போ எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அட்ஜஸ்ட் எலமெண்ட்ஸ் 2 1 1 4 இந்த மாதிரி அட்ஜஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பேரிட்டியில இருக்கணும். டிஃப்ரெண்ட் பேரிட்டியில இருந்துச்சுன்னா அது ஸ்பெஷல் அரே. அடுத்த கேள்வி, பேரிட்டினா என்ன அப்படிங்கிறது இல்லையா. பேரிட்டி அப்படின்னா ஒரு நம்பர் வந்து ஆட் நம்பரா இருக்கலாம் இல்லை ஈவன் நம்பரா இருக்கலாம், அதான் பேரிட்டி. பட் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேரிட்டினா, இப்போ ஒரு பேர் எடுக்கிறோம், 2 1 எடுக்கிறோம் அப்படின்னா, ஒன்னு வந்து ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் வந்து ஈவன் நம்பரா இருக்கணும். ஓகே, அது ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் வந்து ஸ்பெஷல் அரே. இதுல பார்த்தோம்னா 2 1 4 இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு பேர் கிரியேட் பண்ணலாம் அதில். ஸோ வந்து 2, 1. ஸோ இது வந்து இது வந்து ஈவன் நம்பர், அடுத்தது வந்து ஆட் நம்பர். ஸோ இது வந்து குட். அடுத்தது வந்து 1, 4. ஸோ இது வந்து முதல்ல வந்து ஆட் நம்பர், அடுத்தது வந்து ஈவன் நம்பர், இதுவும் குட். அதனால அவுட்புட் வந்து ட்ரூ. இதே இது வந்து இன்னொரு அரே இருக்குன்னு வச்சுக்கோங்க, 4 3 1 6. ஸோ இதுல வந்து முதல் பேர் வந்து 4, 3. ஸோ இதுல வந்து 4ங்கிறது ஈவன், 3ங்கிறது ஆட். அதுக்கடுத்து 3, 1. ஸோ இதுல வந்து 3ங்கிறது ஆடு, அப்புறமா அடுத்தது வந்து ஆட். ஸோ ரெண்டுமே ஆட் ஆகுது, டிஃப்ரெண்ட் பேர் கிடையாது. அதனால இது வந்து ஃபால்ஸ். அடுத்தது தேவையில்லை, ஃபால்ஸ் வந்தாலே பிரேக் பண்ணிட வேண்டியதான். பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக 1, 6 எடுத்துக்கிட்டோம்னா 1 வந்து ஆடு, அடுத்தது வந்து ஈவன். ஸோ இது வந்து 1 ஃபால்ஸா இருக்கிறதுனால அவுட்புட் வந்து ஃபால்ஸா இருக்கணும். ஸோ இதான் வந்து ஸ்பெஷல் அரேயா இல்லையான்னு செக் பண்றக்கூடிய கண்டிஷன். பேசிக்கலி ஒரு எலமெண்ட்டை நம்ம ரீட் பண்றோம் இல்லையா, எப்பவுமே வந்து நம்ம ரேஞ்சிலேயோ அல்லது நியூமரேட்லயோ வந்து ஒரு அரேல இருந்து ஒவ்வொரு எலமெண்டா ரீட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு எலமெண்ட்டை ரீட் பண்ணும்போது அதை அடுத்த எலமெண்ட்டையும் சேர்த்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணும்போது ஒன்று அது ரெண்டுமே ஆடா இருக்கணும், அது ரெண்டுமே ஈவனா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ பேசிக்கலி நம்ம வந்து ரீட் பண்ணும்போது ரெண்டுமே ஆடா இருக்குது, ரெண்டுமே ஈவனா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். 1 ஆடு 1 ஈவனா இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ. ஸோ இதான் வந்து நம்ம பார்க்க போறோம். இதை வந்து எப்படி ப்ரோக்ராமா கன்வெர்ட் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட், எப்பவுமே ஃபார் லூப் இஃப் கண்டிஷன் போடுவோம் இல்லையா, நம்ம அந்த அப்ரோச்சுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து def grow with data. ஸோ நம்ஸ்ங்கிறது இன்புட் அரே. def grow with data. def capital small. ஓகே. ஸோ முதல்ல வந்து ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 எலமெண்ட் அரேனா இருந்துச்சுன்னா அது ட்ரூ தான், நான் கம்பேர் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, லென்த் ஆஃப் நம்ஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ, அது பிரச்சனை கிடையாது. இப்போ பிரச்சனைனா மோர் தென் 1 இருந்துச்சுன்னா தான் நெக்ஸ்ட் நம்பரை கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஃபார் I in range length of, நார்மலா மொத்த அரேமை ரீட் பண்ணோம்னா ரேஞ்ச் லென்த் ஆஃப் நம்ஸ் கொடுப்போம் இல்லையா, அது கொடுத்தோம்னா கடைசி எலமெண்ட் வரைக்கும் போகும். ஆனா இந்த தடவை வந்து நம்ம ஒரு பேரா எடுக்கிறோம், அதனால கடைசி எலமெண்ட் போனோம்னா கடைசி எலமெண்ட் அடுத்து ஒரு பேர் கிடையாது, அதனால -1 வரைக்கும் கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகும்னா, இப்போ print nums of I plus 1. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா தெரியும் நம்ம எப்படி ரீட் பண்ண போறோம் அப்படிங்கிறது இல்லையா. ஸோ இதை கால் print. ஓகே, ஸோ இது வந்து லென்த் ஆஃப் நம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, இங்கே 4 வந்துட்டு 4 +
அடுத்த இது தேடி பார்க்கணும் இருக்காது. அதனால -1 கொடுக்கறதுனால 2114 ரைட். 2 இருக்கும்போது 1 சேர்க்கும், 1 இருக்கும்போது 4 சேர்க்கும். ஸோ எல்லா எலமெண்ட்டையும் நம்ம ரீட் பண்ணிடுவோம். அதுக்காக மைனஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த பிரிண்ட்டை கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கவுண்ட்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகிறோம். இது எதுக்காகன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வந்து ஆடா ஈவனான்னு செக் பண்ணிட்டு இந்த கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ஸ் ஆஃப் ஐ ஆடா ஈவன் எப்படி கண்டுபிடிப்போம்? mod 2 கொடுத்தோம்னா இப்போ 0வா இருந்துச்சுன்னா அது வந்து ஈவன் நம்பர். ஸோ இது வந்து ஈவனா இருந்துச்சுன்னா கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. இதே இது அடுத்த நம்பர் நம்ஸ் ஆஃப் ஐ பிளஸ் 1 அதுவும் வந்து ஈவனா இருந்துச்சுன்னா கவுண்ட்டை வந்து பிளஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்குறோம். இப்போ ரெண்டுமே ஆட் நம்பரா இருக்கு அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷன் வந்து ட்ரிகர் ஆகாது. ஏன்னா ரிமைண்டர் வந்து 1ஆ இருக்கும். ரெண்டுமே ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா இந்த கவுண்ட் வந்து ரெண்டுதும் ட்ரிகர் ஆகும். அப்போ கவுண்ட் என்ன ஆகும்? 0ல இருந்து 1 ஆகும், அதுக்கு அடுத்தது வந்து 2 ஆயிரும். ஸோ கடைசி நம்ம செக் பண்ணும்போது if the count equal to 0 or the count equal to 2 அப்படி இருந்துச்சுன்னா return false. ஏன்னா 0வா இருந்துச்சுன்னா ரெண்டு நம்பருமே ஆட் நம்பர். இதே இது ரெண்டுமே ஈவனா இருந்துச்சுன்னா கவுண்ட் வந்து 2 ஆயிரும். நமக்கு வந்து 1 ஆடா இருந்துச்சுன்னா 1 ஈவனா இருக்கணும். அப்போ மேக்சிமம் நமக்கு கவுண்ட் எப்படி இருக்குன்னா இது ட்ரிகர் ஆகணும், இல்லைன்னா இது ட்ரிகர் ஆகணும். ஏதாவது ஒன்று கட்டாயம் ட்ரிகர் ஆகணும். ஆனால் 1 மட்டும்தான் ட்ரிகர் ஆகணும். அப்போ கவுண்ட் வந்து மேக்சிமம் 1 தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ அதனால தான் இங்கே ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லா கண்டிஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ இந்த நம்பர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது ட்ரூ தான். ஸோ இந்த நம்பரை செக் பண்ணி பார்ப்போம். nums equal to இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா நமக்கு 3 1ங்கிறது ஃபால்ஸ் இல்லையா இங்கே, அதனால இது ஃபால்ஸ் ஆயிடுது. ஸோ இது வந்து பேசிக் ஒரு லூப்பிங் தான். ஒவ்வொரு எலமெண்டா ரீட் பண்றோம், இது அடிஷ்னலா இந்த எலமெண்ட்டும் அடுத்த எலமெண்ட்டும் ரீட் பண்றோம். அதனால கடைசி வரைக்கும் போகாம கடைசிக்கு முந்தினோட நிறுத்திக்கிறோம். அதான் -1. அதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் கரண்ட் நம்பர் வந்து ஈவனா, அடுத்த நம்பர் வந்து ஈவனா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுமே ஆடா இருந்துச்சுன்னா இல்லை ரெண்டுமே ஈவனா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். அதான் இதுல செக் பண்றோம். அப்படி எதுவுமே மேட்ச் ஆகல, 1 தான் இருக்கு, கவுண்ட் 1 தான் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ட்ரூ வந்துடும். ஸோ இது வந்து சிம்பிள். ஆனா இந்த இஃப் கண்டிஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப பேசிக்கா இருக்குல்ல, கொஞ்சம் அனாயிங்கா இருக்கு. இஃப்னு சொல்லிட்டு இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா டைரக்டா வந்து ஒரு லாஜிக் யூஸ் பண்ணலாம். என்னன்னா இப்போ இது வந்து ஈவன் நம்பர் இல்லையா, அப்போ அடுத்தது ஈவன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா நீ ஃபால்ஸ். இப்போ ஆடா இருந்துச்சுன்னா இதுவும் வந்து 1 ஆயிரும், இதுவும் வந்து 1ஆ இருக்கும். ஈவனா இருந்துச்சுன்னா இதுவும் 0வா இருக்கும், இதுவும் 0வா இருக்கும். இப்போ அது ரெண்டுமே பிரச்சனை, அதனால ஃபால்ஸ், இல்லைன்னா ட்ரூ. ஸோ இதுவும் வந்து அதே கண்டிஷனாக ஒர்க் ஆகும். இந்த மல்டிபிள் டெஸ்ட் கேசஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அசர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். சொன்ன மாதிரி ஒரு எலமெண்ட் தான் இருக்கு அப்படின்னா பேசிக்கலி ட்ரூ, அது இது ட்ரிகர் ஆகும். இங்கே வரும்போது 1 ஆட் 1 ஈவன், அதனால எனக்கு வந்து இது எப்பவுமே மேட்ச் ஆகாது. ஒன்று இது ஈவனா இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த நம்பர் ஈவனா இருக்கும். அதனால இந்த ஃபால்ஸ் எப்பவுமே ட்ரிகர் ஆகாது, ட்ரூ தான் வரும். ஆனா இந்த எலமெண்ட் வரும்போது இந்த 3 1 வர டைம்ல எனக்கு இந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆயிரும், அதனால ஃபால்ஸ் வந்து ட்ரிகர் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் வந்து இது கொஞ்சம் ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட்ல இருக்கு, இது வந்து இந்த டீசன்ட் மெத்தட்ல இருக்கு. இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இதை மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பெட்டர் யூ ட்ரை திஸ். பிரிண்ட் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா கவுண்ட்டும் தேவையில்லை, சாரி இந்த கவுண்ட்டும் தேவையில்லை, யூஸ் பண்ணல இல்லையா. ஸோ ஒரே ஒரு இதில் நம்ம முடிச்சிடலாம். ஸோ இந்த கோடை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா க்ரோ வித் டேட்டா யூடியூப் சேனலில் இது வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இந்த பிளேலிஸ்ட்டில் டேக் ஆகிருக்கும். இது இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100 இருக்கு. ஸோ இதில் போகும்போது அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் GitHub லிங்க் இருக்கும். ஸோ இந்த கரஸ்பாண்டிங் வீடியோவோட GitHub லிங்க் இதில் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 94வது வீடியோ இல்லையா. ஸோ அந்த வீடியோவில் வந்து
இந்த 94வது லிங்க் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தடு, அப்புறம் சிம்பிளிஃபைடு வெர்ஷன் இங்கே இருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா லிங்க் இங்கே இருக்கு. அதை யூஸ் பண்ணி க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.